வணக்கம். தென்புவக தமிழ் சொந்தங்களுக்கு இனிய பிளவ வருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த போன ஒரு வருஷம் கொரோனா உலகத்தில் நம்மளெல்லாம் வச்சு செஞ்சிடுதுங்க. இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக 7.5 பில்லியன் பீப்புள் எல்லாரையும் போட்டு தாக்கியாச்சு. இதில் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணாத சில விஷயங்கள், வார்த்தைகள், வாழ்க்கையில் கேள்விப்படாத சில வார்த்தைகள், ஏன் நம்ம கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போது சர்வ சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் ஆயிடுச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த சானிடைசர், அதுக்கப்புறம் குவாரண்டைன், லாக்டவுன், கப்பசூர குடிநீர், நம்ம தமிழர் கண்டுபிடிப்பு, அதை விட்டுறக்கூடாது, மாஸ்க்கு, இப்படி பல விஷயங்கள் நம்ம எங்கேயோ எப்பயோ கேட்டதெல்லாம் தினப்படிக்க வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தாலும் வந்துச்சு. இந்த கணவன் மனைவி அதை தவிர குழந்தை விட்டோமே, அவங்க வேற கிண்டர் கார்டன்ல ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஸோ அவங்க ஒரு ரூமில் போயிட்டு இந்த ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீ வால்யூமை குறை, என்னோட மீட்டிங் தான் இம்பார்ட்டன்ட், நான் வால்யூமை குறைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொருத்தவங்க பசங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா 2 பேரும் நீங்கள் வால்யூமை குறைங்க, அப்படியே வீடியோவையும் கட் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு பேண்ட்வித் நிறையா ஒன்றுன்றாங்க. இப்படி வால்யூம் ஆரம்பிச்சு பேண்ட்வித் வரைக்கும் ஒரே அலப்பறைங்க. வீட்டில எல்லாம் லாக்டவுன்ல உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஆஃபீஸ் ஜூம் கால் போகிறத பற்றி கூட கவலை இல்லைங்க. இந்த பர்சனல் ஜூம் காலுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கும் ஒரு ஜூம் கால், ஸ்கூல் குரூப்புக்கு ஒரு ஜூம் கால், காலேஜ் குரூப்புக்கு ஒரு ஜூம் கால், இப்படி பல ஜூம் கால். நம்மளே சவுத் ஃப்ளோரிடாவில் நிறைய போட்டோமே, ஜென்ஸ் குரூப்புக்கு ஒரு ஜூம் கால், அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு ஒரு ஜூம் கால் அப்படின்னு. சில ஜூம் காலில் சில பேர் நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் கூட பண்ணி முடிச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் ஸ்டாக்கு தான் $5 $500 போயிடுச்சு. வாங்கியிருந்தீங்கன்னா காசையும் பார்த்துருக்கலாம். எனிவே, இப்போ ஏற்பட்ட கொரோனா காலத்தில் இவ்வளோ உலகம் ஃபுல்லாக கஷ்டப்படும் போது இந்த கணவன் மனைவி அலைப்பறைகள் தாங்க தாங்கவே முடியல. எந்த வீட்டுக்கு போங்க, நீயா நானான்றாங்க. இல்லைங்க, கோபிநாத் நீயா நானா இல்லைங்க, இவங்க ரொம்ப அவதிப்படுறது நீயா நானா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த அலப்பறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் படமே எடுத்துடலாங்க. அது என்ன படம் என்னங்க, ஒரு மெகா சீரியல் போடலாம். 3 to 4 வருஷத்துக்கு கான்டென்ட் ரெடி ஒரு வீட்லேயும். ஆனால் பாருங்க, நம்ம தமிழ்ச்சங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொரோனாவால் அதிகமாக அவதிப்படுறது கணவனா மனைவியான்னு ஒரு பட்டிமன்றம் போட வச்சுட்டாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அதில் என்ன நடுவாக போட்டாங்க, எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. வாங்க பட்டிமன்றத்துக்குள்ளே போகலாம். கொரோனாவால் அதிகமாக அவதிப்படுறது மனைவியேங்கிற அணியில் 3 பெண் புலிகள் வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக வந்திருக்கிறது நம்ம தானை தலைவி, எக்ஸ் பிரசிடென்ட் ஜானவி. அடுத்தது நம்ம லலிதா கணேஷ், நீட்ஸ் நோ இன்ட்ரோடக்ஷன். நிறைய மேடை நாடகத்தில் பார்த்துருப்பீங்க, டயலாக் எல்லாம் நச்சுன்னு இறக்குவாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் இறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம சவுத் புளோரிடா தொகுப்பாளினி, எல்லா தமிழ்ச்சங்க ப்ரோக்ராமுக்கு MC சூர்யா. அவங்க தாங்க தமிழ் சூப்பராக பேசுவாங்க. அவங்க இறங்கி கலக்க போறாங்க. கரோனா காலத்தில் மிகவும் அவதிப்படுறது கணவன்மார்களே அப்படின்னு பேச 3 சிங்கங்கள் வந்திருக்காங்க நம்ம சவுத் புளோரிடாலேருந்து. அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்குறீங்களா? மகா. வெறும் மகா இல்லைங்க, DJ மகா. அவர் வந்தால் சும்மா அதிருது இல்லை அப்படின்னு ஆகுங்க. ஆட தெரியாதவங்களோட ஆட வச்சிருவாரு. இன்னைக்கு எப்படி பேசி எல்லாரையும் ஆட வைக்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது யாருன்னு பார்க்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலை தோனி தான். நம்ம சவுத் புளோரிடா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் ஹரி வந்திருக்காருங்க. வாங்க ஹரி. அடுத்தது நம்ம டாக்டர் மோகன், நீட்ஸ் நோ இன்ட்ரோடக்ஷன், எக்ஸ் பாம் பீச் டைரக்டர். அதெல்லாம் பரவாயில்லைங்க, தமிழ் வாத்தியாருங்க. இப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறாருன்னு பார்த்துக்கலாம். கரோனா காலத்தில் அதிகமாக அவதிப்படுறது கணவன்களே அப்படின்னு பேச நம்ம DJ மகா ஃபர்ஸ்ட் வர போறாரு. ஸ்டார்ட் த மியூசிக். அனைவருக்கும் வணக்கம், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தென்புவிகை தமிழ் சங்கம் இந்த நன்னிகழ்ச்சியை நடத்தி எனக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நடுவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நல்லா சொல்லிக் கொடுத்த குரு பேரை காப்பாத்திட்டீங்க. தமிழ் வீட்டினிலும் வெளியினிலும், காட்டினிலும் காலேஜினிலும், மாலினிலும் மியூசியத்தினிலும், நாட்டினிலும் ஸ்டேட்டினிலும் இந்த கொரோனா கொடிய நோய் நம்ம அனைவரையும் திக்கி திண்டாட வச்சிடுச்சு டோய். கொரோனா கொடிய நோயால் அதிகம் அவதிப்படுவது கணவனே என்கிற அணியில் நான் பேச வந்திருக்கேன். ஏனென்றால் இந்த கொரோனா கொடிய நோய் நம்மளை ஒரு
தனி உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு. என்னோட வாதம் வந்து 2 முறையாக இருக்கும். முதல்ல வந்து உடல் ரீதியாக ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து மன ரீதியாக ஒரு விஷயம். உடல் ரீதியாக வந்து இந்த சிடிசி, சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க 2 பேரும் அறிவித்த தகவல் படியில் அதிகம் இழப்பு ஆண்களுக்கே, பெண்களை விட அதிகம் உயிர் இழந்தவர்கள் ஆண்களே இந்த கொரோனாவால். இந்த சான்றிதழை சிடிசிக்கு வழங்கியதே டாக்டர் கரிமா சர்மா என்ற ஒரு இந்திய பெண். ஓகே, இந்த அதிக சதவிகிதத்தில் 80% கணவன்களே. அதிகமாக உயிரிழந்ததும் ஆண்கள், அதில் 80% கணவர்களே. இதான் என்னோட முதல் அவங்க தான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. இதான் என்னோட முதல் வாதம். அடுத்தது வந்து மன ரீதியாக போகலாம். மன ரீதியாக வந்து இந்த கொரோனா வந்து ரொம்ப கணவர்களை தாக்கிருச்சு. அதாவது எப்படி தாக்கிருச்சுன்னா, கொரோனாவிற்கு முன், கொரோனாவிற்கு பின், கோமு கோப்பி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருச்சு. முதல்ல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது கொரோனாவிற்கு முன் கோமு. இப்போ கோப்பியில் காஸ்கோ போகணுன்னாலும் கணவன், பப்ளிக்ஸ் போகணுன்னாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இதுதான் கோப்பி கொரோனாவிற்கு பின். சரி. கணவனே கண் கண்ட தெய்வம், இது கொரோனாவிற்கு முன். ஓகே, இப்போ வந்து கணவனே கார் துடைக்கும் தெய்வம். ஏன்னா கணவன் ஒருத்தனுக்கு தான் வந்து இந்த குடும்பத்தில் எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கு. வெளியில காஸ்கோ போயிட்டு வராரு, பப்ளிக்ஸ் போயிட்டு வராரு, காரை துடைக்கும் போது ஹெட்செட் போட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்களா? எப்படி கான்ஃபரன்ஸ் காலும் எடுப்பீங்களா? இந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுல வந்து ரொம்ப அவதிப்படுறது ஆண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண வராது. 2 கையும் ஃப்ரீயா தானே இருக்கு. கால் போடும்போது வெறும் காதுல தானே மாட்டிருக்கீங்க. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம், அது கொரோனாவுக்கு முன். சுந்தரி நீயும் சானிடைசர் ஞானம், அதுதான் கொரோனாவுக்கு பின். கணவர்களை மதிக்கிறதே இல்லை. சானிடைசரை போட்டு கை கழுவி விட்டுறாங்க. அதேதான். மணாலனே மங்கையின் பாக்கியம், இது கோமு, கொரோனாவிற்கு முன். கோப்பி எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? மாஸ்கே மங்கையின் பாக்கியம். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது உண்மைதாங்க. அதுவும் விதவிதமா வெரைட்டியா கலரா பிளவுஸ், சுடிதார், சாரிக்கு மேட்சிங்கா மாஸ்க் போடுறாங்க. அது ஏன் கேக்குறீங்க நடுவுல? ஒரு வாட்ஸ்அப் ஒண்ணு வந்தது. அதுல என்னன்னா ஜாக்கெட் போட்டிருக்காங்க, பிளவுஸ்ல வந்து வேக்சின் பிளவுஸ்னு ஓட்டையா இருக்கீங்க. ஆமாங்க, பாருங்க பெண்கள்லாம் எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்காங்கன்னு. நாங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த கடவுள் காதை எதுக்கு படைச்சிருக்காருன்னா மாஸ்க் மாட்டதான் அப்படின்னு மாட்டின்னு போயிட்டு இருக்கோம் நம்மலாம். இன்னொரு விஷயம், கோமுல என்ன தெரியுமா? கைதி கண்ணாயிரம் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முன்னாடி வந்த படம். இப்ப அதே படத்தை இப்ப எடுத்தோம்னா கணவன் கைதி ஆகிறான் அப்படிங்கிற படம் தான் வருமே தவிர வேற எந்த படமும் வராது. கொரோனாவுக்கு முன்னாடி கணவன் நல்லா லட்டு மாதிரி இருந்தான். இந்த கொரோனா வந்தது நல்லா பூந்தி மாதிரி அப்படியே சுருங்கிட்டாங்க எல்லாரும். இதுதான் வந்து இன்றைய யதார்த்தம். நீங்க நான் என்னதான் சொன்னாலும் இதுதான் இன்றைய யதார்த்தம். இன்னொன்று வந்து எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன். காலைல 8 மணிக்கு நான், என் மனைவி, என்னோட குழந்தை, அவள் ஆன்லைன் கிளாஸில் இருப்பா. அவள் ஒரு ரூமில், என் மனைவி வந்து அவள் ஆஃபீஸ் ஒரு ரூமில், நான் ஒரு ரூமில். எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து ஒரு சாந்தமாக, அப்படியே வந்து ரொம்ப அமைதி நிலையமாக ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்போம் நாங்கள். அப்படியே எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓடும். எங்கள் வீட்டில் என்னாலும் சாந்தமே அப்படின்னு மியூசிக் எடுத்து போட்டுருவீங்க. அதெல்லாம் வரும். ஒரு 8:15 ஆகட்டும். பிரிண்டர் ஒர்க் பண்ணாது, வைஃபை ஒர்க் பண்ணாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு எங்க வீட்டோட நிலைமை எப்படி ஆகும்னா, எந்திரன் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாரும் என் ரூமுக்கு வந்துருவாங்க. Dad, I can't connect to the internet. எனக்கு பிரச்சனை இருக்கு, இஷ்யூ இருக்கு, நீ தான் சரி பண்ணணும், ஏன் இப்படி பண்ண, ஏன் இன்டர்நெட் ஒர்க் ஆகல, இதுவால அப்படின்னு அப்படியே நம்ம பாடு வந்து நம்ம நாளே வந்து அப்படியே இதுவாயிடும். சோ டெக் சப்போர்ட் பண்றது ஆம்பளைங்க தான்றீங்க. அதேதான். ஓகே. சோ என்னோட வந்து இறுதி இது என்னன்னா, மனைவியோட 24 மணி நேரமும் இந்த கொரோனா வந்து நம்மளை வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி கொண்டு போய் விட்டுருச்சு. இதை விட வேற என்ன வேணும் நடுவர் அவர்களே நமக்கு அவதிப்படுறதுக்கு? கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு பாட்டு வந்து இசையமைப்பாளர் வந்து ஒரு பாட்டு போட்டாருன்னா அது வந்து எப்படி ஹிட் ஆகும்? ஒரு பாட்டு வரும். இப்போ சங்கீத மேகம்னு ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து பள்ளிக்கூடத்துலயும் கல்லூரி காலத்துலயும் நான் ரொம்ப விரும்பி கேட்ட பாடல் அது. அது வந்து ஒளியும் மொழியும்ல வரும். அது வந்து எல்லாரும் ஆர்கானிக்கா அது வந்து அப்படியே ஒரு பெரிய ஹிட் ஆகும்.
நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக ஒரு 2 வரி அந்த சங்கீத மேகம் பாடினா நல்லா இருக்கும். ஐயோ, என்ன திடீர்னு சும்மா பாடுங்க, ஒரு 2 வரி பாடுங்க, நான் சொல்றேன் என்னன்னு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் சிந்தும் காலம். பிரமாதம் பிரமாத நடுவர் அவர்களே, பிரமாத நடுவர் அவர்களே. இந்த மாதிரி ஒரு பாடல் நல்ல வந்து அர்த்தமுள்ள ஒரு பாடல், அது கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு. ஆமா, இப்போ வந்து இப்பெல்லாம் எப்படி வந்து பாட்டு ஹிட் ஆகுதுன்னா, ஒரு பாட்டை போடுறாங்க, அப்புறம் அந்த இசையமைப்பாளர் என்ன பண்றாருன்னா, இந்த திரை பிரபலங்களுக்கு காசு கொடுத்து நீங்க வந்து சோஷியல் மீடியால அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் வந்து இந்த பாட்டல் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாத்துலயும் போட்டு பாட்டை ஹிட் பண்றாங்க. ஏன்னா இப்ப இந்த கொரோனா காலத்துல ரொம்ப வந்து அர்த்தமுள்ள பாடலாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து என்னோட மனைவியும் என்னோட பொண்ணு வந்து, அப்பா வந்து எனக்கு வந்து இந்த நான் டிக்டாக் பண்ணணும், எனக்கு வீடியோ எடு, இந்த டான்ஸ் ஆடு அப்படின்னு இந்த கணவர்கள் எல்லாரும் என்ன டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் என்ன ரொம்ப அர்த்தமான பாடல். என்ன பாடல் தெரியுமா? வலி மாமா வலி, புலி மாங்கா புலி. இதுக்கு தோள்பட்டை ஆட்டிக்கிட்டே டான்ஸ் ஆடுறான் நடுவர் அவர்களே. இது ஆடி ஆடி தோள்பட்டையே வலிக்குது, தோள்பட்டை சுளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அவதிகள்லாம் படுறோம் நாங்க. முடிவா, நீங்கள் ஒரு ஆண்மகன், நீங்கள் ஒரு கணவன், ஒரு கணவனோட பிரச்சனை இன்னொரு கணவனுக்கு தான் தெரியும். நீங்க அதனால நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நீங்க கொடுக்காம நீங்க மனைவி பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா அதையும் நாங்க புரிஞ்சுப்போம். ஏன்னா நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த அந்த நல்லெண்ணத்தோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பமே ரொம்ப கதறலா சோகமா ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டிஜே மகா. கோமு கோபி அப்படிலாம் போயிட்டாரு, வீடு சிறைச்சாலே ஆயிடுச்சுட்டாருங்க. பாருங்க, அதான் அல்டிமேட்டு. சரி சூர்யா, வாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். இந்த என்னோடு பேச வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், தென்புவக தமிழ்ச்சங்கம் மக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இப்போ வந்து இந்த டாபிக் இருக்கு இல்லையா, கரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டது ஆண்களா பெண்களா, கணவனா மனைவியா அப்படின்னு நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நான் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சேங்க, பாவம் எங்க வீட்டுக்காரரு, அவருக்கு பதிலாக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் இவங்க கிட்ட கூட சொன்னேன், நான் கணவனேன்னு பேசுறேங்க அப்படின்னு. அப்புறம் லைட்டா யோசிச்சு பார்த்தேன் ராத்திரி போயிட்டு, சும்மாவே எங்க வீட்டுல வந்தா ராஜாவா தான் வருவேன், சிங்கம் சிங்களா தான் வருவேன்னு கதறிட்டு இருக்கும் ஒரு ஜீவனு, நான் மட்டும் கணவன் தான் சூப்பர்னு பேசினா என் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரே யூட்டர்னுங்க, அவ்வளவுதான். பெண்களே மனைவியே எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? சிறைச்சாலைன்னு சொல்லிட்டார் பாருங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, அதெல்லாம் அப்படியே வலிக்குதுங்க. நாங்கெல்லாம் கிடைச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படாம கிடைச்சதெல்லாம் பிச்சு சாப்பிட்டு கரோனாவை உலகத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு பேசுறீங்களா எல்லாருமா சேர்ந்து? கரோனாவுக்கு முன்னு கரோனாவுக்கு பின்னா அதோ வர்றேன் இருங்க. நான் இப்போ கரோனாக்கு முன்னாடிலாம் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிங்க, ஒரு சுடு தண்ணி இட்லி இடியாப்பம் வச்சா எங்க வேலை முடிஞ்சுது. பாட்டி கணவனோ குழந்தையோ ஒரு ஓரமா கிடக்கும். ஆனா இப்போ சும்மா வாங்க, கண்டந்திப்பிலி கஷாயமா, கபாசுர குடிநீரா, இஞ்சியா, சுக்கா, மஞ்சள்னு பிரியாணியா சமைக்க முடியும் எங்களால தினமும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்களா, பிரியாணி போட்டிருந்தீங்கன்னா உங்க சைடுல அவங்க பேசியிருப்பாங்க. ஒரு நாள் பிரியாணி வேணும்னு வாயை திறந்து கேட்டிருந்தா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம் இல்லையா? எப்பா பாரு இதெல்லாம் கொடுக்கறது இல்லாம, கரோனாவுக்கு முன்னாடியாவது தைரியமா போய் என் வீட்டுல நான்லாம் அப்படி பயங்கரமா, நான்லாம் ஒரு டெரர் டைகர் மாதிரி, ஏய் மரியாதையா படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நான் தில்லா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ போய் நான் சொல்றேன், என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க அவங்க? அம்மா நீ எல்லாம் கோனார் நோட்ஸை வச்சு படிச்சு பாஸ் பண்ணுவமா, நான் கரோனா பேரை சொல்லியே பாஸ் பண்ணுவமா அப்படிங்கிறா. ஒரே அவமானமா போச்சு. சரி அதுதான் இப்படி இருக்கே. என் புருஷன் கிட்ட போயிட்டு நைஸா, முன்னாடி எல்லாம் நான் பயங்கரமா சொல்லுவேன், அவர் காலையில இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பலன்னா போயிட்டு அப்படியே பயங்கர கெத்தா போயிட்டு சொல்லுவேன், வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சோறு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, வேலைக்கு கொண்டு வாடி சோறு அப்படிங்கிறாரு. அவமானம்னா அவமானம். எவ்வளவு மனசு வேதனை. சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்த இந்த பறவைகளுடைய சிறகை வெட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சமைக்க சொல்லி வேலை கொடுத்தா அதுல வேற இவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? வெறும் போண்டாலாம் பத்தாது, கரோனா போண்டாவாம். அது என்னப்பா கரோனா போண்டா, அதையும் நீயே சொல்லி தொலை அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அப்படி குச்சி குச்சியா நிக்குது. இந்த கோசை வச்சு பண்ணுமா கரோனா போண்டா, நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அழகா ஃபேஸ்ல மாஸ்க் போட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எங்க முகத்தை காமிக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அந்த அழகெல்லாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டு மறைக்க வச்சுட்டீங்களேங்க. ஒரு தடவை பாத்திரம் தேய்ச்சாலே ஹேண்ட் கிரீம் போட்டு நல்லா சாஃப்டா வச்சுட்டு இருந்தோம். இப்போ சானிடைசரை பார்த்து சொறி பிடிச்ச மாதிரி இருக்குங்க எங்களோட கையெல்லாம். அது எல்லாமாவது பரவாயில்ல. இவங்க கிட்ட நான் சொல்றேன், மாலா போய் சந்தோஷமா சுத்திட்டு இருந்த காலம் எங்க?
ஆனா இப்போ எங்களை நீங்க என்ன பண்ண வைக்கிறீங்கன்னு தெரியுமா? டாய்லெட் பேப்பருக்கு தெருவா சுத்தி இருக்கோங்க நாங்க. அசிங்கம், வெளியே சொல்ல கூட முடியல. எங்கம்மா போற? டாய்லெட் பேப்பர் வாங்க போறேன். சொல்ல முடியுதா? டீசெண்டா இருக்கா? முன்னாடி எல்லாம் கேட்டா கோச்ல ஹேண்ட்பேக் வாங்க போறேன், அழகான ஷூ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப கஷ்டத்தோட இருந்தா, ஒரு நாள் வந்து நான் வெளியே போயிட்டு உள்ள வரேன். எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் கேட்டா பெண்களை நீங்க தான் எனக்காக சப்போர்ட் பண்ணணும். என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? நீ வீட்லயும் மாஸ்கோடியே இருமா, அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற. ஏன்பா அந்த மாதிரி சொல்ற? எனக்கு எந்த கரோனா வியாதியும் வரக்கூடாதுன்னு நல்ல என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, அப்போதாம்மா நீ பேசுறது லைட்டா கேக்குது, உன் மூஞ்சி முழுசா தெரியல அப்படிங்கிறாரு. என்ன வேதனை! இதை விடலாமா உங்களுக்கு கவலை வந்துட போகுது? இதை விடலாமா உங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது? மாத்தி மாத்தி எல்லாத்தையும் சேர்த்து ஆஃபீஸ் மீட்டிங்க்கு லாகின் பண்ணலாம் அப்படின்னு லைட்டா அப்படி லாகின் பண்ணா, அங்க ஒரு பாஸ் ஆம்பளையா பொம்பளையா, அதுங்கெல்லாம் எந்த கேட்டகரினே புரியல. திடீர்னு என்னமோ அவங்க பாட்டி அவங்க பேசுறாங்க, எல்லாத்தையும் ஆமாங்க சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒன்று பேசலான்னு போனா அங்க இருந்து அம்மா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசு, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசு அப்படின்னு. இந்த பக்கம் நடந்து போனா கேமரால வர அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்றாங்க. சொந்த வீட்டுல திருடி மாதிரி சுத்திட்டு இருக்காங்க நானு. இதை விட அவமானம் யாருக்காவது வேணுமாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து கிச்சன் பக்கமா அழகா பெருமையா சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்த காலம்லாம் எங்க கிட்டே வந்து கரோனாவுக்கு முன்னா கரோனாவுக்கு பின்னா. இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வந்து அப்பா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணி எங்க மறந்து போயிட போதும்னு சொல்லிட்டு ரிஹர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புடவையை கட்டிட்டு கார்த்தால வந்து நிக்கிறேன். என்னம்மா சாட்டர்டே, என்னம்மா நைட்டி இப்போ இந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்கறாங்க எங்க வீட்டுல. நான் நைட்டியை போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல சுத்திட்டு இருந்ததுனால என்ன பாக்குறவங்க எல்லாரும் புடவைய கட்டிட்டு வந்தா கூட புது வகையான நைட்டியான்னு கேக்குறாங்க. அது எங்க மனசு நோகடிக்காதா? எவ்வளவு கஷ்டப்படுற நடுவர் அவர்களே நாங்க. அவங்க பேசுறதுலாம் ஒரு கஷ்டமா? அப்படியே தொடச்சு போட்டு போக வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன புதுசா? பழகி இருக்கணும் இல்லையா இந்த நேரத்துல? அவங்க வேற போட்டுக்கொண்டாங்க, புடவை பார்த்து நைட்டியான்னு கேக்குறாங்க. அந்த மனசு, பிஞ்சு மனசு அப்படியே செதஞ்சு போச்சு நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் வேற என்ன, ஆமா வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னடா அது இவ்வளவு டென்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு அப்புறம் பேச போறவங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும், நடுவர் அவர்களே ஜாகிரதை, ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்புக்குள்ள 1000 இல்ல கோடிக்கணக்கான செல் இருந்தாலும் ஒரு செல்லுலயாவது சிம்ம போட்டு பேச முடியுமா? அதே மாதிரி இந்த உலகத்துல 1000 வியாதி இருந்தாலும் இந்த பொண்டாட்டிங்க இல்லாம உங்களால ஒரு நடக்க வச்சிட முடியுமா? நல்லா யோசிங்க. பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வீட்டுல அதோடைய பிற்காலத்துல என்ன விளைவுகள், இந்த பின் விளைவு சொல்லுவாங்க தெரியுமா, அண்டர்லைன் பின் விளைவு, அதை யோசிங்க சார் எல்லாருமா. ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த சினிமா மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வேற சொல்லணுமே. ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஆன்லைன் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் நம்மலாம் இப்போ வந்து ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் போனா ஸ்மார்ட் வாட்சா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. எப்போ நம்ம எல்லாரும் ஸ்மார்ட் ஹியூமன் ஆக போறோம்? ஐஸ்வர்யா ராய்க்கு கரோனாவாமே அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கிற நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது தும்மினாலே ஓடி போறோம். அவ்வளவுலாம் எங்க அப்பத்தா எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா நான் தும்மினா 100 ஐசிடி குழந்தை உனக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா இப்போ நான் சொன்ன சீஸ் அணியன் தூரம் போ அப்படிங்குது. இவ்வளோ கஷ்டத்துலயும் நாங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு உங்களுக்காக சமைச்சு கொட்டி வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிற தியாகிங்க நாங்க 3 பேரும். நாங்க வந்து அந்த பெண் இனத்துக்கு, அந்த மனைவி இனத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நடுவர் அவர்களே, நீங்க தீர்ப்பு என்ன வேணாலும் சொல்லுங்க, கணவன் வேணா சொல்லுங்க, மனைவின்னு வேணாலும் சொல்லுங்க, ஆனா உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியும் யாரு நிஜமாவே அவதிப்படுறாங்கன்னு. எனக்கு வாய்ப்பளித்த தென்புவக தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறி தென்புவக பெண் புலிகள் சார்பா சூர்யா வச்சு அசத்திட்டாங்க. எடுத்த உடனே செம அக்ரெஷனுங்க. நம்ம ஆண்கள் சைடில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் வேற அவங்க டைகர் மாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா போண்டாலாம் போட்டு கொடுத்தா கூட சிறைச்சாலை மாதிரி வீட்டில் இருக்கு, வீட்டில் திருடி மாதிரி பார்க்குறீங்கன்றாங்க. வாங்க தலைவர் ஹரி முத்துசாமி என்ன சொல்ல போறீங்க, எப்படி எதிர்க்க போறீங்கன்னு பார்ப்போம். பெருமை தரும் தமிழன்னைக்கு முதல் வணக்கம். உள்ளத்தையும் இல்லத்தையும் எங்களுக்காக திறந்த இந்த 6 அடி அழகன் யாரடி என்று கேட்க வைக்கும் புன்னகை மன்னன் தென்புவகத்தின் சிவத்த சாலமன் பாப்பையா நம் நடுவர் திரு வெங்கட் ரங்கமணி அவர்களுக்கும் வணக்கம். கேள்விக்கு பதில் தெரிந்தும் தெரியாதது போல் வீற்றிருக்கும் எங்கள் எதிரினியை சார்ந்த எழுச்சி மிக்க அழகு சகோதரிகளுக்கும் வணக்கம். விண்ணிற்கே வர்ணம் தீட்டி நிலவிலே கால் வைக்கும் திறன் படைத்திருந்தாலும் இந்த தலைப்பில் பேசினால் வீட்டில் இருப்பவர் கேட்டுவிட்டால் நம் கதி என்ன ஆகுமோ என்ற கவலையை
அழகாக மறைத்து திடமான மனதுடன் சிவந்த சட்டை ஓட்டு அமர்ந்திருக்கும் என் அணி சகோதரர்களுக்கு வணக்கம். எல்லாம் பயந்து தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. இந்த தலைப்பை கேட்டவுடன் என்ன தலைப்பு இது என்றுதான் முதலில் எனக்கு மனதில் வந்தது. என் அன்பிற்கினியாள், என் மனதின் குண்டுமல்லி, என் இதயத்தின் வண்ணத்துப் பூச்சி, என்னில் சிறந்த பாதி, சிந்திக்கும் முன்னரே செயல்படுத்தும் அற்புத பெண்மணி. சந்தேகமா பார்க்காதீங்க, மனைவி பற்றியும் சொல்றேன். எங்கள் வாழ்க்கையும் குடும்பமும் சிறக்க அவள் படும் அவதிக்கு இணை கிடையாது. ஆனால் நடுவர் அவர்களே, மறுபடியும் சிந்தித்து பார்த்தேன், தலைப்பை கூர்ந்து பார்த்தேன். குடும்பத்திலோ வாழ்க்கையிலோ அதிகம் அவதிப்படுவது யார் என்பதல்ல கேள்வி. கேள்வி கொரோனா காலத்தில் அதிகமாக அவதிப்படுவது யார் என்பதுதான். நியாயம்தான். எல்லா காலத்துலயும் அதிகமா அவதிப்படுறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா பத்தியே பேசிடுறோம். அதான் கரெக்ட். இப்பொழுது மறுபடியும் யோசித்து பார்க்கிறேன். கடந்த 12 மாதங்களாக நடந்த சோகங்களை பின்னோக்கி பார்க்கிறேன். கண்ணீர் மல்க உங்கள் முன்னால் நிற்கிறேன். நடுவர் அவர்களே, கொரோனாவுக்கு முன்னால் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்தா மனைவியிலிருந்து ஒரு சிரிப்பு கிடைக்கும். இப்போ அதுவும் கிடையாது. நாம் போய் ஒரு புன்னகை புரிந்தால் எதுக்கு பல்லளிச்சுட்டு நிற்கிறீங்க, போய் சாமானியமான கழுவலாம் இல்லை. அப்போ நீங்கள் எழுதின போயம்லாம் கற்பனை தானே? அது நம்ம எங்கள் மகா சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். ஓகே ஓகே. பாத்திரங்களுங்கன்னு சொல்கிறாங்க. கொரோனாவுக்கு முன்னால் வீட்டில் மனைவி மேனேஜர், ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் மேனேஜர், இப்படி ஒரு சமயத்தில் ஒரு மேனேஜர் மட்டுமே தாங்கிக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடாதுன்னா நாள் முழுதும் 2 மேனேஜர். எந்த மேனேஜர் சொல்கிறத கேட்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் படுற அவஸ்தி எங்களுக்கு தானே தெரியும். 2 மீட்டிங்க்கு நடுவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ 2 மீட்டிங் நடுவில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்த்தோம்னா எங்கே தான் எப்படித்தான் உங்களுக்கு மூக்கு வேர்க்குமோ தெரியாது, கரெக்டாக பார்த்துட்டு இதைத்தான் நாள் முழுசும் பண்ணுறீங்களா, இதுக்கு போய் கூமான் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை போய் ஊட்ட தொடங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சோகத்தை நான் போய் எங்கே சொல்லுவேன்? கொரோனாவுக்கு முன்னாலிங்க நீங்கள் 2-3 மானிட்டர் வச்சுக்கிறது இல்லையா? ஆனால் அதெல்லாம் அவங்க பழகிட்டாங்க நடுவர்களே. கொரோனாவுக்கு முன்னால் காலையில் சீரியல் சாப்பிடுவோம், ராத்திரி சாலட் சாப்பிடுவோம், நடுவில் ஆஃபீஸுக்கு போய் பாய்க்கு ருசியாக வெளியே சாப்பிடுவோம். நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி தான். இப்போ என்னடா அதுனா வெளியே வாங்கலாம்னு சொன்னாலும் கேட்காம இங்கே தான் செய்வேன்னு சொல்லி அவங்க செஞ்சு ஓடுற சாப்பாடு சாப்பிட்டா அதில் வாசமும் இல்லை, ருசியும் இல்லை. அப்பெல்லாம் உங்களுக்கு கொரோனா நினைக்கிறேன். தினம் கொரோனாவா? ஆமாங்க நடுவர் அவர்களே, தினம் கொரோனா தான் வந்துருச்சான்னு நாங்கள் பயந்து சாப்பிடுறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் பாதி பேர் யூடியூப்ல வேற புதுசாக ரெசிபிலாம் அப்லோட் பண்ணுறாங்க. கரெக்டுங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க நடுவர் அவர்களே. மகாபாரத் வச்சு உங்களை திட்டிருக்கிறாங்களா யாராவது? எங்கள் வீட்டில் அப்படி தான். ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங், நல்ல ஒரு பிரெயின் ஸ்டாமிங் நடக்கும். நான் நச்சுன்னு ஒரு ஐடியா கொடுப்பேன். ஆஃபீஸில் எல்லாரும் கை தட்டுவாங்க. நான் ஒரு கெத்தாக உட்காந்துருக்கிறப்ப பின்னால் ஒரு சின்ன சத்தம் கேட்கும். இவருக்கு பெரிய சகுனின்னு நினைப்புன்னு முணுமுணுத்துட்டு போவாங்களே, எங்கள் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் பொலன்னு போயிருந்தேன். அந்த சோகத்தை எங்கே போய் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே? ஆஃபீஸில் ஸ்டாரு, வீட்டில் வெறும் பேஜார். தினம் காலையில் 11 மணி சுமாருக்கு எங்கள் அப்பா அம்மா கூட பேசுறது வழக்கம். ஏதாவது யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டா எப்படித்தான் உங்களுக்கு காது கேட்குமோ, நீங்கள் என்ன பெரிய கர்ணனா, கவச குண்டலத்தை கழட்டி கொடுத்துருவீங்களான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. டாய்லெட் பேப்பரை பற்றி யாரோ பேசினாங்களே, அந்த சோகத்தை நான் சொல்கிறேன். டாய்லெட் பேப்பர் தீர்ந்துருச்சுன்னு மாத்தாம வந்துட்டா என்னை பார்த்து கேட்பாங்க பாருங்க ஒரு கேள்வி, நீங்கள் என்ன பாத்ரூமுக்கு போனால் பெரிய துச்சாதனன்னு நினைப்பா அப்படின்னு. அந்த சோகத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன் நடுவர் அவர்களே? இப்படி பாத்திரம் கழுவி கைரேகை தேஞ்சு, காரோட்டி ரொட்டேட்டர் கப் பிஞ்சு, கண்ணீர் சிந்தி சட்டை நனைஞ்சு நிற்கும் என்னை போல் அப்பாவி கணவர்களே கொரோனா காலத்தில் அதிகம் அவதிப்படுபவர்கள் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பா ஹரி ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷனலாக பேசி எல்லார் நெஞ்சியும் கரைச்சிட்டாருங்க. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி கவிதைலாம் பாடிந்தவர் கொரோனாக்கு அப்புறம் ஒரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. அதில் கூட பாருங்க, இந்த 2 மேனேஜரை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ரொம்ப கதறியிருக்காரு. வாங்க லலிதா, நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம பட்டிமன்ற தலைவருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் தென்பூவக தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி அதனுடன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி இந்த இதை ஆரம்பிக்கிறேன். இதை நம்ம பேச்சு தமிழ்லேயே பேசிடலாம், ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் புரியும், அதுதான் எனக்கும் வரும். அப்படியே ஆரம்பிச்சிடுவோம். நான் என்னத்தை பேசுகிறேன்னா, இதில் டவுட்டே இல்லைங்க. இந்த டாப்பிக்கில் எனக்கு டவுட்டே கிடையாது, தலைவருக்கும் இப்போ டவுட்டு போயிடும். என்னன்னா மனைவி தாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நான் என்ன டாபிக் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இவர் என்னமோ கொரோனா முன்னு கொரோனா பின்னு 1000 பேசினாரு. ஆனால் அவர் பேசின பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாமே கொரோனாக்கு முன்னாடியே இருந்துச்சு, பின்னாடியே இருந்துச்சுங்க. அவர் கவனிச்சது பின்னாடி. நாங்கள் என்ன பண்றது? ஏன்னா 24 மணி நேரம் வீட்டில் இருக்காரு, பேசுறதுக்கு 10. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னா கேட்காதுங்க. ஆஃபீஸ் போயிட்டா ஒரு வாட்டி சொன்னா கேட்டுறாரு, அவ்வளோதான், கேட்கறது இல்லை. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால 10 வாட்டி சொன்னால் ஒரு வாட்டி கேட்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? அதை சொல்லிட்டேன்னா, இப்போ நான் குடும்ப தலைவிகளோட பிரச்சனைக்கு வரேங்க. முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி இவங்களை பேசுகிறேன். கொரோனாக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோமா? பசங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு, ஹஸ்பண்டை பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அபாடா அடி நிம்மதியாக வீட்டில் சத்தம் இல்லாத வீட்டில் ஒரு கப்பு காஃபி குடிக்கிறதுக்கு பேப்பரை பார்த்தோமா, வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்தோமா, முக்கியமான விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுட்டு காஃபியை நிம்மதியாக கொடுக்கும். இப்போ முடியுதா? முடியலையே. முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ ஒரு நம்ம பாட்டுக்கு சீரியலை சாப்பிட்டாங்களா, இது ஓட்ஸை சாப்பிட்டாங்களா, கிளம்பிடுவாங்க. இப்போ கிடையாது, விதமாக பிரேக்ஃபாஸ்ட் வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சிருச்சா? பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பிச்சிச்சு. சரிங்க, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து லஞ்ச் பாக்ஸை கொடுத்து நம்ம கொடுத்தோன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அது இல்லை. இப்போ காஃபியும் குடிக்க முடியலையா? என்னைக்கு நாங்கள் இந்த டப்பா கட்டுறதை நிறுத்தினோமோ அன்னையிலேருந்து எங்கள் டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன், கேளுங்க. மற்றதான் சொல்கிறேன், கேளுங்க. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டோங்க, லஞ்சுக்கு வருவோம். இந்த சீனை நினச்சி பாருங்க. கணவர் மனைவிட்ட சொல்கிறாங்க, இந்த பருமா இன்னைக்கு ஃபுல்லாக மீட்டிங்மா, 12லேருந்து 12:30 வரைக்கும் தான் சாப்பிட முடியும் என்னால், அதனால கரெக்டாக லஞ்ச் ரிப்பேர். சரி, அவர் போய்ட்றாரு மீட்டிங்க்கு. இவங்க பாவம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் இறக்கட்டி லஞ்சுக்கு அடுத்தது ரெடி பண்ணி 11 மணிக்கு ஒரு மிக்சியை போட்டால் தர ஓடி. என்னம்மா மீட்டிங்கில் இருக்க, நீ பாட்டுக்கு மிக்சி போடுற? என்ன பின்ன எப்படி சமைக்கிறது? மிக்சி இல்லாமல் கடையா வேண்டி இருக்குல்ல, அது ஏன் இருக்குங்க, வாசனை தெரில, இது தெரிலன்றாரு. நாங்கள் இப்படி மிக்சி கூட போட்டு சமைக்கலன்னா எப்படி? சரி, அதை பண்ணுறோமா? இவர் ஏமா உனக்கு தெரியாதம்மா 11 மணிக்கு எனக்கு டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் இருக்குன்னு. இவருக்கு எப்போ ஸ்டாண்டப் மீட்டிங் இருக்குது, எப்போ சிட்டப் மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். எப்படின்னா, குறிப்பறிந்து நடப்பவள் மனைவி. அவர் பாரு அடிக்கினார் மனைவிங்களை பற்றி. குறிப்பறிந்து நடக்கிற மனைவிங்க மாத்திரம் இல்லைங்க, கேலண்டர் குறிப்பறிந்து வேற நடந்துக்கணும். இப்போ எத்தனை மணிக்கு நடுவில் கேப்ல போய் சாப்பாடை கொடுத்து ஃபேமிலி கேலண்டர் ஷேரிங்னு ஒன்று இருக்கு. இது வேற, அது வேற ஒன்று. இருக்கிற வேலை பத்தாதுன்னு. ஏன்னா இவர் சொல்றதுக்கு தலைவரே, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். முன்னாடி எங்களுக்கு பிடிஏ வேலை இருந்துச்சு, ப்ராஜெக்ட் ஒர்க் வேலை இருந்தது, பசங்க ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வந்த வேலை இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்க, எல்லா வேலையும் சேர்த்து. இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முன்னாடி பண்ண வேலையில 1 இன்ச்சு 1 இம்மி குறையல. இப்போ என்ன ஏறி இருக்குங்கிறத தான் பேச வந்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பறிஞ்சு வர செக்ரட்டரி வேலை ஏறி இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ உங்ககிட்ட. அது முடிஞ்சிச்சா? லஞ்சுன்னு லஞ்சை இறக்கட்டி ஒரு வழியாக அதை லஞ்சை கொடுத்து இவங்கள அனுப்பிச்சு நம்ம நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சீரியல் வேற போச்சா, ஏற்கனவே நாங்கள் புதுசாக இருக்கிற சாரியெல்லாம் கட்டி மினிக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கோம். அதுலேயே பாதி ஸ்ட்ரெஸ். அதில் வேற இவங்க கொரோனான்னு சீரியலே நிறுத்திட்டாங்க, அதில் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சீரியல் திரும்பி வந்துச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இப்போ போட்டா சத்தத்தை குறைச்சிக்கிட்டே வந்தா இது என்னங்க கமலோட பேசும் படமா? சீரியலுங்க, சத்தமா விதவிதமா அழறத சீனா காட்டுவாங்கங்க. அதை பார்க்க முடியாம கமல் பேசும் படம் மாதிரி பார்த்தா எப்படி தலைவர் அது? சரி, ஓகே, சீரியல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருங்க. அட ஏன் கேட்குறீங்க? சரி, சீரியலை விட்டுடலாம், நமக்கு தான் இது வேண்டாம். இவங்கள டிவி வேணாமா, நிறுத்திடுவோம். நம்ம ஃபோன் இருக்குல்ல, அதில் ஃபோனில் ஹெட்ஃபோனை போட்டு எதையா ஒன்று கேட்போம் அப்படின்னு கேட்டுருந்தா அங்கேன்னு வருவாங்க. அதான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன்லம்மா, கொஞ்சம் டிவியில் ஐபிஎல் வருதுமா, போடுமா ஸ்கோர் என்னன்னு சொல்லுமா. இப்போ என்னாச்சு? ஸ்கோர் கீப்பர் வேலை வேற வந்துருச்சு. அது என்ன, யாரு எவ்வளோ அடிச்சா எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களுக்கு 1008 இருக்குங்க பார்க்கறதுக்கு, வாட்ஸ்அப்பில் இருக்கு, பேசுறதுக்கு இருக்கு, எவ்வளோ இருக்கு, அதை விட்றோம்.
அது வெறும் ஐபிஎல் மாத்திரம் இல்லைங்க, யூஎஸ் ஓப்பன் வேற வரும், நடுவில் ஃபுட்பால் வரும், எல்லா ஸ்கோரையும் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. ஏமா இது தெரியலையாமா அப்படின்னு வேலை பாத்திரம் தேய்க்க சொல்றாங்களாம். ஏங்க இவ்வளோ வேலையை நாங்கள் பண்ணிட்டு ராத்திரியில ஒரு 10 நிமிஷம் கடைசியா விழ பாத்திரம் தாங்க. இதே நாங்க மாத்திரம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சிலேருந்து பாத்திரத்தை போட்டோன்னு வைங்க 3 நாள் பாத்திரம் தேய்ப்பாங்க. இந்த பாத்திரம் தேய்க்கிறதையே பிக்சர் எடுத்து ஸ்டேட்டஸ் வேற, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், இவ்வளோ போட்டு அவ்வளோ பழகி இதில் வேற அவர் பாவம் அவங்க வேலை பண்ணுறாங்களாம். இது வேறுங்க, அது பிரச்சனையே கிடையாது. மல்டிபிள் மேனேஜரை பேலன்ஸ் பண்ணுறதை பற்றி இவர் எங்ககிட்ட பேசுகிறாரா? எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கோங்க. மாமியார் எவ்வளோ மேனேஜரு, மாமனார் மேனேஜரு, நாத்தனார் மேனேஜருங்க, மல்டி மேனேஜர் எப்பவுமே பார்த்தது தாங்க. நாங்கள் என்னமோ ஒரே ஒரு வருஷமா 2 பேரை பார்க்கறதுக்கே இந்த குத்து கட்டிக்கிறாரு. நீங்கள் வந்து இப்படி சொல்றீங்களே பாத்திரம் தேய்க்கிறாரு, நாங்கள் பாத்திரத்துக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து வந்துருவாங்கங்க எங்க முதல் மேனேஜர், 2வது அவங்க வந்துட்டு என்னமோ சைல்டு லேபர் பண்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சைல்டு தான், அது எனக்கு புரியுதுங்க, அவங்களுக்கு எப்பவுமே பிள்ளை தான், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு வேலை நடக்கணுங்க, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் இவ்வளோத்தையும் பார்த்து இவர் தோல் வலிக்குதான், இது வலிக்குதான், மல்டிபிள் மேனேஜரா, இவ்வளோ கதை சொல்லிட்டாருங்க. இவ்வளோ பேச்சு பேசினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டில்? இதுதான் நடக்கும். அதுல வேற கவலை வேற படுறாரு, ஐயோ அப்படின்னு ரொம்ப பேசினா அதான் அவர் என்ன கணக்கு சொன்னாரு, WHO எல்லாம் இழுத்துட்டு வந்தாரு, ஆம்பளைங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். பின்ன இந்த பேச்சு பேசினா இவ்வளவு வேலை பண்ணிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதனால அவங்க கொரோனா டெத்து கிடையாது, இதெல்லாம் தாங்க முடியாம வந்த டெத்து, போட்டு தள்ளிட்டாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதுதானே. இதோட நான் வந்து என்ன சொல்றேன்னா, கொரோனா காலத்துல கஷ்டப்படுறது மனைவியே. இதுல டவுட்டே வேணாங்க. அதுல வந்து எனக்கு எந்த வித டவுட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கும் எந்த வித டவுட்டும் இருக்காதுன்னு நினைச்சு நான் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். லலிதா நல்லா உருட்டி மிரட்டி சும்மா அதிரடியா பேசியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குதியா? 10 வாட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால கொரோனா டெத்தோட சொல் பேச்சு கேட்காம டெத்து தான் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. வாங்க டாக்டர் மோகன், எப்படி கவுண்டர் பண்ண போறீங்கன்னு பார்த்துருவோம். நடுநாயகமாக வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும், எதிரணியில் இருக்கும் பேச்சாளர்களுக்கும், எமதணியில் இருக்கும் பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் உரித்தாகுக. தென்புக தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு, கொரோனா காலத்தில் அதிகமாக அவதிப்படுவது கணவனா மனைவியா? இந்த பேச்சு கொரோனா காலத்தில் வந்தது, இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல் இருக்கு. இது எந்த நிலைமையில் வந்திருக்குன்னு பாருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது துன்பம் வரும் நேரத்தில் சிரிங்க அப்படின்னு இப்போ வந்த ஒரு கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த துன்பம் வந்து எந்த ரூபத்தில் வரும், எந்த நிலைமையில் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது கொரோனா காலத்தில் ரொம்பவே எல்லாருக்கும் பொருந்தும். துன்பம் என்பது நாம் பகிர்தல். ஒரு குடும்பத்தில் எடுத்தோம்னாக்க பகிர்ந்து கொடுக்குறாங்க. கார்த்தால ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு. கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு பின் அப்படின்னு என்னுடைய அணியில் பேசினாங்க. கொரோனாவுக்கு முன் எப்படி இருந்திருக்கும், கொரோனாவுக்கு பின், கொரோனா நடந்துட்டு இருக்குது, கொரோனாவுக்கு பின் எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் கொரோனாவுக்கு முன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்த்தால எழுந்து போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து காலையில் சிற்றுண்டி கொடுக்குறாங்க. ஏதோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, சிற்றுண்டியில் சரி ஏதோ உப்பு குறைஞ்சி போயிடுச்சு, இல்லை ஏதோ அந்த நேரத்தில் கணவர் கொஞ்சம் சத்தம் போடுறாரு. அவர் எப்போவுமே எகிறது தானே வேலை கணவருக்கு, அவர் எப்போ எகிரிட்டார். வேலைக்கு போயிட்டார், 2 பேரும் வேலைக்கு சேர்ந்து போயிட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு வராங்க. சாயந்தரம் வரும்போது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க சண்டையை. இதை இந்த காலத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னா, வீட்டிலே இருக்காங்க, எண்ண அலைகள் உடனே வருது, எண்ண அலைகள் வாட்ஸ்அப்பில் வருது, எண்ண அலைகள் என்ன கேட்குறாங்களோ அது உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கனாக்க சில சமயங்களில் மேடை பேச்சுக்கு வரைக்கும் வந்துடுது, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு. அதனால் இந்த கொரோனா காலத்தில் இது ஒரு அதிகமான நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள், விஷயங்கள், நிறைய மனமாற்றங்கள் தேவை. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்றது நமக்கு, நம்மளுடைய குடும்ப நிலைமைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது முக்கியம். 2வது, இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நிறைய அதிகமாக வேலைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வேலைகள் இருக்குது, இப்போ வீட்டிலேயே வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த வீட்டு வேலைகள் இருக்கிற நேரத்தில் வெளியில் இருக்கிற வேலையும் வீட்டு வேலையும் சேர்ந்து செய்கிறோம். இப்போது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வேலையை எடுத்துகிட்டு வந்துடுறோம். முன்னாடினா ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸ்லேயே விட்டுருவோம்,
வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்குறோம், செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கை ரேகை எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள். எடுத்து வச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த வேலைகள் வீட்டுக்கு வரும்போது கம்மியாக இருந்தது. இப்போது வீட்டிலே இருக்கிறதுனால எத்தனையோ வேலைகள் செய்கிறோம். ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, செய்கிற வேலைகளுக்கு நடுவில் இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு வேலையை சேர்க்குறாங்க மேலே. அந்த வேலைகள் சேர்க்கும்போது அந்த அந்த ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம்தான். மனைவியும் சேர்ந்து செய்தாலும், செக்ரட்டரியாக இருந்த மனைவின்னு சொல்கிறாங்க, ஸ்கோர் கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. எந்த கேம்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள், ஒரு கேம்ஸ் நடக்கிறதில்ல, இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் ஸ்கோர் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. முன்னாடி அதுவும் இல்லாமல் கணவன் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கான்னு பாருங்கள். ஒரு கேம் பார்க்க முடியாது, ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்க முடியாது, எதுவுமே இல்லை. அவனுக்கு வீட்டில் இருக்கணுன்னாலே அலர்ஜிங்க. கணவன்மார்களுக்கு வீட்டில் இருக்கணுன்னாலே அலர்ஜி. அவன் அப்படியே ஒடுங்கி போய் உட்காந்துருப்பான் வீட்டில். தேவையா இது வீட்டில் உட்காந்துருக்கிறது? இரு விஷயங்கள் சொல்லணும் இந்த விஷயத்தில். ஒன்று, கணவனுக்கு கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னாக்க மூளை அந்த உளவியல் சம்மந்தமாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க கணவனுக்கு வயரிங் டிஃப்ரென்ஸுங்க. முக்கியமாக அவங்கெல்லாம் பாக்ஸாக வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு பாக்ஸோட இமோஷன்ஸும் அட்டாச் ஆகிடுது. அதனால் இவங்க வேலைக்கு போகிற போது அந்த பாக்ஸை ஒரு பாக்ஸில் எம்டி பாக்ஸ்னே ஒன்று இருக்குங்க. கணவன்மார்களுக்கு எம்டி பாக்ஸ்னே ஒன்று இருக்குது ஆண்களுக்கு. அந்த எம்டி பாக்ஸில் போய் உள்ளே உட்காந்துட்டாங்கனாக்கா அவங்க வெளியே வரமாட்டாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த எம்டி பாக்ஸ் இருக்கும்போது கணவனை கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த பாக்ஸை திறந்து வெளில கூப்பிட்டுருவாங்க. அதுதான் நடுவரே. அந்த எம்டி பாக்ஸ் எவ்வளோ நேரம் உட்காருவாங்கன்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஒரு சமயம் 1 மணி நேரம் இருக்கும், ஒரு சமயம் 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் அவங்க கூப்பிட்டாங்கனாக்கா நம்ம ஃபோன் எடுக்கலைன்னா உடனே அவங்க ஐயோ நம்ம கார்த்தால ஏதோ பேசணும் போல் இருக்குது, அதனால தான் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு தவறான சிந்தனை வருது. அதனால் அந்த எண்ண அலைகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி கொரோனா காலத்தில் அந்த சிந்தனைகள் கூப்பிட்டாங்கனாக்க ஏதோ ஒரு மனக்கிலேசம் கவலைகள் அந்த நேரத்தில் வரும்போது அவங்க ஃபோன் எடுக்கலைனாக்கா அது ஒரு மனசுக்கு ஒரு வருத்தம். அதை சாயந்தரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சண்டைக்கு. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உடனே எண்ண அலைகள் அங்கேயே நடக்குது, அங்கேயே எல்லா விஷயமும் நடக்குது. உடனே அதுக்கு பதிலும் தெரிஞ்சிருது. அவங்க எண்ண அலைகள் எண்ணத்தில் இருக்காங்க, எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, இப்போ இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஜூம் மீட்டிங், வீட்டிலேயே உட்காந்து எல்லாம் பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் கணவர் ஒருத்தர் ரூமில் இருக்கார், மனைவி ஒரு ரூமில் இருக்காங்க, குழந்தைகள் ஒரு ரூமில் இருக்காங்க. அவங்களும் ஜூமில் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுது. அவங்க அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இவங்க மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது நடுவில் வந்தாங்கன்னா அப்பா நாய் வாங்க போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான் புள்ள. அவன் இப்போ அப்பா என்ன நினைக்கிறாரு, அடப்பாவி நான் வீட்டிலேயே ஒருத்தருங்க, இது எதுக்கு இன்னொரு ஒரு நாயின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல ஒருத்தருக்கு வடிச்சு கொட்டுறேன் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் இந்த வடித்து கொட்டுதல்ங்கிறது வந்துங்க எல்லாம் வழியாக வந்துட்டு இருக்குது. இது வந்து புதுசாக ஒன்றும் நடக்கலை, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக கணவனுக்கு இப்போ பயம் வந்துடுது. ஐயோ அதையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு உணவு போட்டு அதை வெளியே வாக்கிங் கூட்டு போயிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதோடைய வேலைகள்லாம் கவனித்து அது ஒரு செல்ல பிராணி வளர்ப்புன்றது ஒரு தனி அங்கமாக இப்போ கொரோனா காலத்துலங்க நடுவர் அவர்களே எத்தனையோ வீட்டில் புதுசாக நாய்கள் வந்திருக்கு. கணவன்மார்களையும் சேர்த்து தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பாடுபட போகிறாங்களோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த கொரோனா காலத்தில் கணவன்மார்களே அதிகமாக அவதிப்படுகிறார்கள் என்பதை ஆணித்தரமாக அடித்தடித்து சொல்கிறேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வாத பிரதிவாதங்களை ஒன்று சேர்த்து எது சரியாக சொல்லியிருக்காங்கன்றதை நினச்சி பார்த்து எங்களுக்கு சாதகமாக முடிவை சொல்வீர்கள் என்று நம்புகிறோம். சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் அடி வாங்கிக்கிறோம், பரவாயில்ல, தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய தீர்ப்பை சரியாக சொல்ல வேண்டும் என்று மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. டாக்டர் மோகன் ரொம்ப புலம்பிட்டாருங்க. நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, என்ன எம்டி பாக்ஸில் அப்பப்போ உட்காந்துருப்போம், எங்களை கொஞ்சம் வெளில எடுத்துன்னு வந்துடுங்க, அப்புறம் உடனே வச்சு செய்யாதீங்க, கொஞ்சமாவது மிச்சம் மீதி விட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஜானவி வாங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம். வணக்கம். தென்புவக தமிழ் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த கொரோனாவில் மனைவி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேச வந்திருக்க ஏன் அணியினருக்கு வணக்கம். முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைக்கிறேன், ஆண்கள் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு பேச வந்திருக்க எதிர் அணியினருக்கும் என்னோட வணக்கம். நான் இந்த டகால்டி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. மனசாட்சிக்கு விரோதமாக என்றைக்குமே தீர்ப்பு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டா இன்னைக்கு ராத்திரி எனக்கு சோறு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கம்.
மெசேஜ் நல்லா புரிஞ்சிச்சு. புரிஞ்சா சரி தலைவரே. இந்த பேண்டமிக்ல மனைவிங்க படுற கஷ்டத்தை நகைச்சுவையோடு சேர்த்து சூர்யா சொன்னாங்க. வேலைக்கு போகாத ஹோம் மேக்கர் பெண்கள் அவங்க படுற கஷ்டத்தை புட்டு புட்டு லலிதா வச்சாங்க. சீரியலே வேணாம் லலிதா, நீங்க சொன்ன கதையை கேட்டு எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்திருக்கும். ஆனா இப்போ நான் வேலைக்கு போற பெண்களோட நிலைமையை எடுத்து சொல்ல போறேன். இப்போ வேலைக்கு போற பெண்களுக்கு வீட்லேயும் வேலை, ஆஃபீஸ்லேயும் வேலை, ஒரு பிரேக்கே கிடையாதுங்க. முந்தியெல்லாம் வந்து ஆஃபீஸ் போகும்போது 9 மணிக்கு தான் மீட்டிங் வைப்பாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து சேரணும்ல. ஆனால் இப்போ தான் கம்யூட் டைம் இல்லையே அப்படின்ட்டு 7 மணிக்கே மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க. சரி 5 மணிக்கு லேப்டாப்பை மூடி வச்சு கிளம்பினோமானா அதுவும் இல்லை, ராத்திரி பகலாக வேலை தான். இதில் இவங்க ஜூம் மீட்டிங் பற்றி சொன்னாங்களே, கேமராவை ஆன் பண்ணிட்டு அது முன்னாடி உட்காந்து பேசணும்னு. உங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு என்னங்க, பாதி பேர் ஷேவே பண்ணுறதில்ல, தேவதாஸ் ஆட்டம் தாடி வளர்த்துக்கிறாங்க, தியாகராஜ பாகவதர் ஆட்டம் முடிய வச்சுக்கிட்டு ஒரு உள்பனியனும் அரட்ராயரும் போட்டுட்டு வந்து உட்காந்துடுறாங்க. நாங்கள்லாம் அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்க? நாங்கள் வந்து தலைக்கு டை அடிக்காமல் மேக்கப் போடாமல் அங்கே வந்து கேமரா முன்னாடி உட்காந்தா எங்கள் இமேஜ் என்ன ஆறுது? எவ்வளோ அன்டியூ ப்ரெஷர் தெரியுமா எங்கள் மேலே? கேமராவில் அழகாக தெரியணும். நாங்கள் மீட்டிங்க்கு எப்படி ஆஃபீஸ் போனோமோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில் நாங்கள் 7 மணிக்கு மீட்டிங்க்கு உட்காரணும். உங்களை மாதிரி ஈஸி கிடையாது. அதே என்ன பண்ணுவாங்க, இந்த ஜூம் மீட்டிங்கில் சில ஆம்பளைங்க வேணும்னே மடியில் ஒரு குழந்தைய உட்காந்து வச்சுக்குவாங்க, ஒரு சின்ன குழந்தைய, இல்லை கையில் ஒரு பேபியை வச்சுட்டு மீட்டிங் பேசுவாங்க. உடனே எல்லாரும் வாட் அ நைஸ் ஃபாதர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதே நாங்கள் லேடிஸ் பேசும்போது மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு குழந்தை தேமேன்னு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஹர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் டவுன் நினைக்கிறேன், ஏன்னா கிட்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் வீட்டில் அப்படின்னு எங்களுக்கு கெட்ட பேர் தாங்க வருது. அதே விஷயத்துக்கு சரி, முந்தையெல்லாம் வீட்டை விட்டுட்டு ஆஃபீஸ் போனால் எங்களுக்கு ஒரு பிரேக், அந்த ஹோம் சூழல்லேருந்து ஒரு பிரேக் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரேக் ரூமில் போய் லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். இதை தவிர இந்த டீம் லஞ்ச், பர்த்டே லஞ்ச், ஃபேர்வெல் லஞ்ச்னு என்றைக்காவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதையும் கேமராவில் போட்டு வர்ச்சுவல் லஞ்ச் மீட்டிங் அப்படின்னு வச்சு கேமராவில் சாப்பிட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அனுப்பலிங்க. நாங்கள் வீட்டில் வத்த குழம்பு சமைச்சு, ரசத்தை சமைச்சு எல்லாம் வச்சுட்டு, ஆனால் அவங்க முன்னாடி அதெல்லாம் பிசைஞ்சு நம்ம சாப்பிட முடியுமா? நல்லா இருக்குமா? நாங்களும் அவங்களாட்டம் வெள்ளக்காரங்களாட்டம் ஒரு சாண்ட்விச்சோ ஒரு பீட்சாவையோ வச்சுட்டு நாங்கள் ஏமாற்ற வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே இவங்க எல்லாரும் வெட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒர்க்கிங் விமனோட கஷ்டம். இதெல்லாம் கூட பரவாயில்ல தலைவரே, இந்த சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஹாப்பி அவர் மீட்டிங் கூப்பிடுவாங்க. அதில் என்ன, இந்த கைஸெல்லாம் ஒரு பியர் பாட்டில், ஒரு வைன் கிளாஸ் வச்சுட்டு பேஸ்பால், ஃபுட்பால் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அப்போ தான் சமைக்கிற நேரம், ஹோம்ஒர்க் பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மீட்டிங்கை டிக்ளைன் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஷீ இஸ் நாட் அ டீம் பிளேயர், எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் கோயிங் டவுன், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை அந்த மீட்டிங்லேயும் உட்காத்தி வச்சுருவாங்க. 8 to 5 ஜாப் போய் இப்போ 24/7 ஜாப் ஆயிடுச்சு. இந்த கொரோனாக்கு முன் சொன்னீங்க, அப்போவே கிளாஸ் சீலிங்கை உடைக்கிறது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த சீலிங் இன்னும் கீழே வந்து நாங்கள் அப்போ டபுள் ஒர்க் பண்ணோன்னா இப்போ 4 மடங்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதே கிளாஸ் சீலிங்கை ரீச் பண்ணுறதுக்கு. சரி, இந்த விஷயம்லாம் விடுங்க, சீரியஸ் இஷ்யூஸ்க்கு வரலாம். உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே ப்ரைமரி கேர் கிவர்ஸ் யார்? அதாவது இந்த நர்சஸ், இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிற க்ரெஷில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், இப்படி எந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் சதவிகிதம் தான் அதிகம். வேலையிலையும் அவங்க தான் கேர் கிவர், வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தான் கேர் கிவர். இவங்களை கேர் பண்ணுறதுக்கு யாருங்க இருக்காங்க? யாருமே இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்களுக்கு இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்னு, சரி ஒத்துக்கிறோம், அப்படியே அது உண்மைனே வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் எங்கே கொண்டு வந்து காமிப்பீங்க? வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட தானே. அது என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு, செக்ஷுவல் அப்யூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரேப் கேசஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், நீங்கள் வந்து ஏதோ முன்னாடி நான் பண்ணல, இப்போ பாத்திரம் தேய்ச்சி கைரேகையே போச்சுன்னு 2-3 பேர் கைரேகை இல்லாதவங்க பேசுனீங்க, எம்டி பாக்ஸில் எங்களால் உட்கார முடியலன்னு. நாங்களும் அதையே பண்ணால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ 15 மாதத்துக்கு மேலே இந்த கோவிட் போயிடுச்சே, வேக்சின் வந்துருச்சு, எல்லாம் போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் நிறுத்தினாங்க? 18 வயசுலேருந்து 48 வயசு இருக்கிற லேடிஸ்க்கு பிளட் கிளாட் வருதான். இது என்னங்க பேண்டமிக்கா? உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு எங்களை போட்டு இப்படி தாக்கிட்டு இருக்குது. ஆமா, கண்டிப்பா. அது வேக்சின் கூட எங்களை தான் எஃபெக்ட் பண்ணுமா? மனைவிங்க தான் கஷ்டப்படணுமா? இதுல இருந்து என்ன தெரியுது, நாங்க வீட்டுல இருக்கோமோ
வேலைக்கு போகிறோமோ, கூட்டு குடும்பத்தில் இருக்கோமோ, தனியாக இருக்கோமோ, குழந்தைங்களோட இருக்கோமோ, ஜஸ்ட் நாங்கள் மட்டும் இருக்கோமோ, எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுறது மனைவி தாங்க ஜாஸ்தி. இந்த கரோனாவால் அதிகம் அவதிப்பட்டது கணவனா மனைவியான்ற பட்டிமன்றத்தை பார்த்தோம். அத்தனை பேச்சாளர்களும் சும்மா பியூட்டிஃபுல்லாக அவங்க தரப்பில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்த நடுவர் தீர்ப்புக்கு முன்னாடி இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துருவாங்க. ரெண்டு தரப்புலையும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால் இதில் எப்படி தீர்ப்பு சொல்கிறதுனே நமக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் தரப்பில் இந்த மாதிரி பாதி கான்ஃபரன்ஸ் கால் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஷ்ஷஸை லோட் பண்ணுங்க அப்படின்னு வேண்டியது. சரி, அன்பு கட்டளை இடுறாங்களேன்னு சொல்லிட்டு டிஷ்ஷஸை லோட் பண்ணால் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினுக்கு போயிட்டு க்ளோத்ஸ் எல்லாம் வாஷர்லேருந்து ட்ரையருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அன்பு கட்டளையும் செய்ய வேண்டியது தான், என்ன பண்ணுறது. இப்படி ஆண்கள் தரப்பில் அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க எப்படி அவதிப்படுறாங்கன்னு. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்காக ஷேர் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நாங்கள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒழுங்காக கிச்சனில் போய் காஃபி டீ எல்லாம் நீங்களே போட்டு குடிப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது மட்டும் பாதி கான்ஃபரன்ஸ் காலில் நைஸாக பேசுகிற மாதிரி காஃபி கிடைக்குமா டீ கிடைக்குமான்றீங்க. சரி, போனால் போட்டோம் ஒழிஞ்சு போட்டோம் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா ஸ்நாக் கிடைக்குமான்றீங்க. அதுவும் என்ன ஸ்நாக்கு, பஜ்ஜி பக்கோடா இப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அது கொஞ்சம் நியாயமே இல்லை. இதுக்கு நடுவில் பசங்க வேறு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களுக்கும் தானே, அவங்களும் வீட்டில் இருக்காங்க. அவங்க வேறு எக்கச்சக்கமாக ஸ்நாக்ஸை கூட இந்த மாதிரி டிஃபனை போடு அந்த மாதிரி சாப்பாடு கொண்டான்னு கேட்டு ரொம்ப எக்கச்சக்கமாக இவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக தாங்க போகுது. பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைட்லேருந்து டிஜே மகா சொன்ன மாதிரி கோமு கோபி அப்படின்னு ஒரு புது ஹிஸ்டாரிக்கல் இதுவே ஆரம்பிச்சு விட்டார் அவர். அதில் என்ன சொல்கிறாரு, வீட்டில எல்லாம் சிறைச்சாலை மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு. அதுக்கு கவுண்டராக என்ன பண்ணாங்க, நம்ம சூர்யா டைகர் மாம் நல்லா ஆக்ரோஷமாக வந்தாங்க. அவங்க சொன்னதில் ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த கொரோனா போண்டா, இதை நான் என் மனைவி கிட்ட சொல்லி ஆகணும். அது என்னது இது கொரோனா போண்டா, அந்த ரெசிபியும் வாங்கி சாப்பிட்றணும்னு நான் பார்க்குறேன். அப்புறம் அவங்க சொல்லும்போது நிறைய பாயிண்ட் அழகாக வச்சாங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே எப்படி நைஸாக நழுவி திருடி மாதிரி போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இவங்க கணவன்மார்கள்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் நல்ல பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஹரியை பார்த்தீங்கன்னா அவர் தரப்பில் என்ன சொல்கிறாரு, 2 மேனேஜருங்க, 2 பொண்டாட்டிக்கார மாதிரி 2 மேனேஜருங்க, ஆஃபீஸ் மேனேஜர் வீட்டு மேனேஜர் 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கின்னு படுற அவஸ்தை தாங்க முடியல அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா ஆக்ரோஷமாக வந்தாங்க. ஆனால் கோவம் இருக்கிறத தாங்க குணம் இருக்கும். அதனால் அவங்க அதையெல்லாம் சொன்னால் கூட எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க கொரோனா டைமில். அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நம்ம டாக்டர் மோகன் அவர் வராரு, நாங்கள்லாம் என்னங்க சும்மா வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், இதில் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் இந்த எம்டி பாக்ஸில் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் எங்களை அப்படியே அனுசரணை பண்ணி கொண்டு வாங்க வெளியில், எங்களுக்கு எதாவது இந்த மாதிரி நல்ல டிஃபனு காஃபி எல்லாம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்களே வெளில வந்துட போகிறோம், நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஜானவி இந்த வேலைக்கு போகிற பெண்கள் மனைவிமார்கள் அவங்க படுற கஷ்டத்தை ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுத்து வச்சாங்க. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வேலைக்கு போகல, இருந்தால் கூட நான் வேலைக்கு போகிறதும் போது ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடச்சிது, எவ்வளோ பிரேக் டைம் கிடச்சிது, இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதுவும் வேலைக்கு போகிற பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரேக் டைம் இல்லாமல் நான் ஸ்டாப் தாங்க அது கண்டிப்பாக ஒத்துண்டே தீரணும். நம்மெல்லாம் இந்த லாக்டவுனில் அதிகமாக அவதிப்படுறது கணவனா மனைவியா அப்படின்னு பட்டிமன்றம் பண்ணி நடத்திட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர மாட்டோமான்னு ரெடியாக இருக்கிறாங்க, அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ரொம்ப லக்கிங்க. அதனால் 2 தரப்புலையும் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கும் நல்லா தான் இருந்துங்க. என் தீர்ப்பு யார் இங்கே நல்லா பேசுனாங்க அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்க போகிறது இல்லைங்க. ஆனால் எது உண்மையோ அதை வச்சு தாங்க தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இது கொரோனாவோ இல்லை சாதாரண காய்ச்சலோ சளியோ ஜுரமோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் நம்மளெல்லாம் பாதுகாக்கிறது, எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு நம்மளை பெட்லேருந்து எழுப்ப விடாமல் அங்கேயே கொண்டு வந்து காஃபி டீலாம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மனைவிமார்கள் தாங்க. என்னதான் புலிகள் சீறி பாஞ்சு நல்லா என்ன சொல்கிறது உருட்டி மிரட்டி பேசினாலும் கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்கும். அதனால் கொரோனா காலத்தில் மட்டும் இல்லை எப்போவுமே அதிகமாக அவதிப்படுறது பெண்களே மனைவிகளே அப்படின்னு சொல்லி என் தீர்ப்பை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.